என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு மிரண்டு போகின்றபடியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு செய்வினை சிரிக்கின்றது. உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி சுற்றி நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொண்டாயல்லவா? ஆனால் இந்த செய்வினையை செய்தவர் எங்கே இருக்கிறார் என்று இந்த கருப்பனிடத்தில் பலமுறை நீ தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கின்றாய். அப்பா கருப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்வதற்கு யாருக்கு மனம் வருகிறது? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்றுதான் மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் அவர்களை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு கருப்பன் சொல்கின்றேன், நீ இருக்கின்ற இடத்திலிருந்து 10 அடி தூரத்தில் தான் இவள் இருக்கின்றாள் என்று. அப்படியானால் இது மிரண்டு போகின்ற செய்திதானே. யாரோ எங்கே இருந்து நமக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்களோ என்று நினைக்கும் போது கருப்பன் இதோ இந்த இடத்திலிருந்து தான் இவர்கள் நமக்கு செய்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டாரே. அப்படியானால் இது யாராக இருக்க முடியும்? இவர்கள் எப்படி நம் வாழ்க்கையில் வந்து நமக்கு இந்த செய்வினைகளை எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு ஒரு சூழ்ச்சியை சொல்கிறேன். நீ கவனமாக கேள் என் குழந்தையே. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்மை விட்டு வழிதடுமாறி செல்லும் போது இந்த வாழ்க்கை உனக்கு எதிர்மறையான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் போது, அப்படி கொடுக்கும் போது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு அது சாதாரண விஷயமாக மாறிவிடுகிறது. அதாவது ஒரு செய்வினை ஒருவரின் உடலுக்குள் நுழைய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். யாருடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தவறாகவே நினைக்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றதோ அவர்களுக்கு சிறிய செய்வினையாக இருந்தாலும் கூட உடனே அவர்களை சென்று தாக்கிவிடும். ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட அது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கிவிடும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ எப்போதும் போல மன மகிழ்ச்சியோடு இங்கிருந்து சென்று விட்டாலே அதுவே போதும் அல்லவா? இந்த கருப்பன் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இங்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் இந்த கருப்பனுக்கே அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. என் குழந்தையே, உனக்கு இந்த கருப்பன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ இந்த அளவிலாவது வாழ்க்கையில் தப்பித்து கொண்டிருக்கின்றாய். இந்த அளவிலாவது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து நீ வந்து கொண்டிருக்கின்றாய். இல்லாது போனால் இந்த வாழ்க்கை உன்னையும் பதம் பார்த்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உன்னையும் வேதனைப்படுத்தி இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனாலும் என் பிள்ளை, இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி பல செய்வினைகளுக்கு ஆளாக்கி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை தொலைத்து விட்டாய் என்பதும் உண்மைதான். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? எல்லோராலும் அவ்வளவு சாதாரணமாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எதுவும் இங்கு நடக்கவில்லை. எல்லோராலும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகவும் இது எனக்கு தோன்றவும் இல்லை. ஏனென்றால் செய்வினைகள் என்று சொன்ன உடனேயே என் பிள்ளைக்கு பயம் எங்கிருந்தோ தானாக தொற்றிக் கொண்டிருக்கின்றதல்லவா? என் பிள்ளை எப்போதுமே இந்த வாழ்க்கையில் தன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக விட்டுவிடத்தான் நினைக்கின்றாய். என்ன நடந்தது, எது நடந்தது என்று யோசித்து உன்
இனி உனக்கு செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள ஒருபோதும் நீ நினைக்கவில்லை. நீ என்ன தவறு செய்தாலும் நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். நான் உன்னோடுதான் இருந்து உனக்கான வெற்றியை எப்போதும் உறுதி செய்து தந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இப்போது இந்த கருப்பனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நன்றாக புரிந்து கொண்டது. அது என்ன தெரியுமா? உனக்கு செய்வினைகளை செய்தவருக்கும் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்தவருக்கும் வேறு எங்கும் இல்லை, உனக்கு மிகவும் அருகாமையில் தான் இருக்கின்றார்கள் என்று. ஏனென்றால் இவர்கள் இப்போது கூட, ஏன் சில நிமிடங்களுக்கு முன்பு கூட உன்னிடத்தில் நல்லபடியாக தான் பேசிவிட்டு சென்றார்கள். இவர்களை நீ வெகுளித்தனமாக தான் இந்த வாழ்க்கையில் நம்பி இருந்தாய் என்பதுதான் இந்த கருப்பனுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்து விட்டது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ சரியாக புரிந்து கொள்ள முதலில் தயாராக இருக்க வேண்டும். யாரும் யாருக்கும் இங்கு எந்த வகையிலும் எந்த ஒரு உண்மைகளையும் சரி செய்து கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் வேண்டுமின்றி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுப்பதற்கு மட்டும் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும், எந்த இடத்தில் உன்னை பழி வாங்கலாம், எந்த இடத்தில் உன்னை இப்படியே நிற்க வைத்து என்று என்பதை இந்த கருப்பன் முன்னிலையில் இவர்கள் எல்லோரும் எதிர்பார்க்க நினைக்கின்றார்கள். அதாவது நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் சற்று புரிகிறதா என்று. யார் என் குழந்தையே, செய்வினைகளை செய்கின்றவர்கள் எப்போதுமே ஒரு பொருளை வைத்தோ அல்லது மந்திர ஜாலங்களை வைத்துதான் உனக்கு அதனை செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அவர்கள் பேசுகின்ற வார்த்தையிலேயே உனக்கு செய்வினைகளை அவர்கள் செய்து வைத்து விடுவார்கள். எப்படி என்று யோசிக்கின்றாயா? என் குழந்தையே, நம்மோடு நேர்மையோடு நேர்மையான எண்ணத்தோடு ஒருவர் பேசும்போது நமக்கு நேர்மையான சிந்தனைகள் வரத் தொடங்கிவிடும். நேர்மையான எண்ணங்களோடு பேசாமல் யார் ஒருவர் எதிர்மறையான எண்ணங்களோடு உன்னோடு பேசுகின்றார்களோ அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நீ நம்பி விடுகின்றாய் அல்லவா? அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அதனை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தான் நினைக்கின்றாய். ஏனென்றால் உன்னோட நம்பிக்கை கூறியவர்கள் அல்லவா. நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள் அல்லவா என்பது எல்லாம் நீ நினைத்தது மிகப்பெரிய தவறு. எந்த இடத்தில் சறுக்கி விழுவாய், உன் காலை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிடலாம் என்பதுதான் இவர்களின் எண்ணம். உனக்கு கெடுதலை செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையில் அழிவினை உருவாக்க வேண்டும் என்றால் எப்போதும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை அவர்கள் தந்துவிட வேண்டும். அப்படி என்று எண்ணாமல் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்துவதற்கு துணிந்து விட்டார்கள். உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற இவர் எப்போதுமே உன்னை அழிப்பதையே தன்னுடைய மிகப்பெரிய வேலையாக நினைத்து தனக்குள் கங்கணம் கட்டிக்கொண்டே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியில் நடிப்பதோ நடிப்பு என்று சொல்வது போலதான் உன்னிடத்தில் பேசும் போதும் சரி, நீ சொல்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் சரி, உனக்கு பதில் சொல்லும் போது சரி, எல்லா விஷயங்களும் எப்போதுமே சரியாக செய்கின்றார் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, எல்லா செயல்களும் எல்லா செய்திகளுமே இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுதியான வேதனைப்படுத்தியது என்பதை மறக்காதே. அருகில் இருந்து கொண்டே வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு என் முன்னால் தவறாகவே சித்தரிக்க இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பாய், ஆனால் உனக்கு நல்லதை நினைக்க இங்கு யாரும் இல்லை என்பதையும், இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை கொடுக்க இவர்கள் எப்போதும்
தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? இந்த கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எப்போதும் என் பிள்ளை, நீ இந்த மனிதரிடத்தில் தேவையில்லாத ஒரு சிந்தனைகளையும் உனக்குள் வளர்த்து கொண்டிருக்காமல் உனக்கான பெருமகிழ்ச்சிக்கான விஷயங்களையும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, செய்வினை செய்தவள் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் அடையாளத்தை சொல்கிறேன் என்று சரியாக அப்பன் சொல்கிறேன். ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கின்ற இந்த பெண் உன்னிடத்தில் பேசும்போதே அவர்களின் முகப்பாவைகளை சற்று கவனித்து பார். எந்த இடத்தில் உன்னை கவிழ்க்கலாம், எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை அளிக்கலாம், எப்போது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இவள் சுற்றி திரிகின்றாள். உன்னை சூழ்ந்து வந்து சுற்றி வந்து இவள் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்களிடம் எப்போதும் சென்று பேசிப்பார். உன்னிடத்தில் மிகுந்த இனிமையாக பேசுவாள். ஆனால் இவளை கண்டுபிடிப்பது உனக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கின்றேன். அது எப்படி என்று தெரியுமா? பேசுகின்ற வார்த்தைகளில் இனிமை இருக்கும், அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்ற ஆர்வமும் இருக்கும். உனக்கு எதுவும் நல்லது நடந்து விடுமோ என்கின்ற பயம் அவள் கண்களில் எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும். பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கடந்து நீ உன்னோடு இருந்து உனக்கு பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டால் அதுவே போதுமல்லவா? நடப்பது எல்லாம் நன்மைக்குதான். இவர்களை யார் என்று உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதும் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் மறைந்து கிடக்கின்ற இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை எல்லாம் என்று தவறாக நடக்கிறது. ஏதோ யாரோ நமக்கு எதையோ செய்துவிட்டார்கள் என்று நீ சொல்லும்போது உன்னோடு இருந்து கொண்டே இவர்கள் மற்றவர்களை உனக்கு கை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய வார்த்தைகளால் மட்டும்தான் இவர்கள் உனக்கு செய்வினைகளை செய்திருக்கிறார்கள் என்று இந்த கருப்பன் நான் சொல்கின்றேன். தேவையில்லாத விஷயங்களை உன் மனதிற்குள் போட்டு கொண்டு வந்து தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் புகுத்தி கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் இவர்களை விட்டு வைத்தால் என் குழந்தையே உனக்கு தான் கஷ்டம். இவர்களை விட்டு ஒதுங்கி இரு. இல்லை என்றால் இவர்களோடு எப்போதுமே நீ கவனமாக இரு. நிச்சயமாக யாரென்று சற்றென்று நம்மால் ஒதுக்கிவிட முடியாதல்லவா? யாரையும் இந்த வாழ்க்கையில் எப்போதும் சற்றென்று நம்மால் காயப்படுத்திவிட முடியாது. ஆனால் இவர்களை நீ தவிர்க்கலாம் அல்லது இவர்களை விட்டு நீ விலகியும் நடக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. எல்லாம் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பக்குவத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த கருப்பன் சொன்னதை அடையாளம் கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத பேசுவதும் என்ன தேவைப்படுவதோ பேசுவதும் என்ன என்பதையும் இவரிடத்தில் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே. அப்பன் சொல்வது போல அடுத்தவரின் பலகீனம் என்னவென்பதை உணர்ந்து கொண்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உன்னுடைய பலகீனம் உள்ளடக்கி உன்னுடைய பலத்தை எப்போதும் நீ வெளிப்படுத்து. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக கொடுத்தே தீரும். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நான் இப்போது உன் முன்னால் வந்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்துவிடு. அப்போதும்
வேறு எதுவும் உனக்கு இங்கு தேவையில்லை. நன்றி கெட்ட மனிதர்கள் அடுத்தவருக்கு எப்போதும் என் பிள்ளை துன்பங்களை மட்டும்தான் கொடுக்க நினைக்கின்றார்கள். ஆனால் யாரும் நமக்கு எவ்வளவுதான் செய்தாலுமே அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணுவதில்லை. அடுத்தவரின் பலகீனத்தை தனக்கு சாதகமாக்கி அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்க துடிக்கின்ற விஷயங்கள் என்பதை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் இத்தோடு எதையும் விட்டு விடுவதில்லை. இந்த கருப்பன் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான நம்பிக்கையை, உனக்கு மனநிறைவையும் நான் ஒன்று சேர உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை அடிதூரத்தில் இவர்கள் இருந்தால் என்ன, இவர்களை எல்லாம் உன்னால் வென்றுவிட முடியும். இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் என்பதையும், அதனால் இதுவே அடுத்தவர்களின் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது சந்தோஷமான ஒரு விஷயமோ எதுவாக இருந்தாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்து அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. நீ எவ்வளவுதான் திரும்ப திரும்ப அவரிடத்தில் கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதையெல்லாம் செய்து விடுவதும் கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை, உன் அப்பன் உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நீ அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சியினால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்தார்கள். மற்றவரிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இல்லை என்று சொல்லி திரிந்தார்கள். இப்போது சற்றென்று என்ன நடந்தது, எது நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தான் நினைத்ததையெல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டார்கள் அல்லவா? எப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லையோ அப்போதே அவர்களின் மனதையும் பேசும் விதத்தையும் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். தேவைக்காக பழகுகின்றவர்கள் எல்லோரும் இப்படித்தானே இருப்பார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் செய்வார்கள் அல்லவா? இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பழகுகிறார்கள், யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? ஆனால் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் நம்மிடத்தில் சார்ந்து பழகுகின்றார்கள். உன்னிடத்தில் பணம் இருந்தால்தான் தேடி வருவதும், உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிப்பதும் தயங்குவதும் கண்கூடாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை சுற்றி இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தமில்லாததாக போய்விடுகின்றது. எதற்காக, ஏன் நாம் இங்கு வாழ்கிறோம் என்ற எண்ணம் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பும் அதிகமாக வந்து விடுகின்றது. இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் போது உன்னை சுற்றி துன்பங்கள் எல்லாம் வந்து பாடாய் படுத்து எடுத்துகின்றது. நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை சுற்றி இவர்கள் நிம்மதியாக வாழ விடுவது இல்லை. எப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார்? உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார்? மேலும் மேலும் உனக்கு வழிகளை கொடுப்பது யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டாலானால் அந்த நொடி போதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீண்ட காலமாக இதற்கு எந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் உனக்கு பதிலும் கிடைக்கவில்லை. உன்னால் மீண்டு வரவும் முடியவில்லை. இப்போது கூட உன்னால் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவாக
முழு மனதோடு ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. இப்படியாக நீ வெள்ளேந்தி உள்ளத்தோடு வாழ்ந்து வந்த காலத்தில் இந்த கருப்பன் ஒரு அதிசயத்தை நடத்திதான் இவர்களை பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளியில் காட்டினேன். இவர்களையெல்லாம் நம்பியதற்கு உனக்கு நல்ல பலன்களை, கஷ்டங்களையும் துரோகங்களும் வலியையும் வேதனைகளையும் தான் கொடுத்தார்கள் என்பதை நீயாகவே அறிந்து கொண்டாய் அல்லவா? என் பிள்ளையே, அப்படி நீ தெரிந்து கொண்ட இவர்களின் உண்மை முகத்தினால் நீ மனமுடைந்து கண்ணீர் விட்டதை உன் அப்பன் கருப்பன் நான் காணாமல் இல்லை. இவர்களை பற்றி தெரிந்து கொண்டதே நல்லது என்று உன்னுடைய மனதை நீ தேற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, எப்போதெல்லாம் உன் அப்பன் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது, இவர்களுக்கு நல்லது கொடுக்க வேண்டும் என்று உனக்கான நல்ல விஷயங்களை செய்யும் போதெல்லாம் அதை என் பிள்ளை நீ இடையில் புகுந்து தடுத்து நிறுத்துகின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டால் போதுமல்லவா? அப்போது அவர்கள் உனக்கு முழுமையான விசுவாசத்தோடும் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார்கள். ஆனால் இன்றோ அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை மறக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில், அதாவது உன்னை சார்ந்தவருக்கும் உன் இல்லத்தில் இருப்பவருக்கும் என்ன நடக்கும், உன் பக்கத்தில் இருப்பவருக்கும் என்ன நடக்கும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் குடும்பத்திலும் இருப்பவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக யோசித்து சில தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுடைய குடும்பத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கே இதுவெல்லாம் வெளியில் தெரிந்தால் கேவலமாகிவிடுமோ, எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்கள், அதிலும் தன்னுடைய கௌரவம் போய்விடுமோ என்று அங்கே வெளிகாட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தன் பூகமாக தான் வெடித்து தெரிந்துதானே ஆக வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக நிற்கின்றது. அதை உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்று பல நாட்களாக இவர்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வணங்குகின்ற தெய்வங்கள் இடத்தில் எல்லாம் இதைதான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அப்படியே அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்கள். என் பிள்ளையே, அவர்கள் மனதிற்குள் ஒரு எண்ணம் தட்டப்பட்டு விட்டது. தாம் தான் இதை இவர்களுக்கு அல்லவா நடக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் அது நமக்கே நடந்துவிட்டது என்று சொல்லி அங்கே வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ கேட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.